இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். செல்விங்கிறவங்க திருநெல்வேலியில் எழுதியிருக்காங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போனவங்க நர்ஸாம். எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ப்ரோக்ராமை தாங்குவேன் பொருத்தனை வச்சாங்களாம். இந்த ப்ரோக்ராமுக்காக டிவியில் வருகிற நிகழ்ச்சிக்காக. ஆச்சரியமாக ஆண்டவர் ஓமன் நாட்டில் வேலை கொடுத்தாராம், நர்ஸ் வேலை. எவ்வளவோ நாளாக ட்ரை பண்ணியிருக்காங்க வருஷக்கணக்காக. ஆனால் ஒரே மாதத்தில், அந்த பொருத்தனை பண்ண மாத்திரத்தில் ஒரே மாதத்தில் வெளிநாட்டுக்கு விசா வந்துருச்சான். ஓமனுக்கு நர்ஸ் வேலை கிடைச்சிச்சு, நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சாட்சியாக எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை மறுபடியும் உள்ளத்திலிருந்து சொல்லுகிறேன். ஒவ்வொரு ஞாயிறும் இரவு 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதை பார்க்க தவறாதிருங்கள். அல்லேலூயா, உங்களுக்கு அறிந்தவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க. அதே இதை யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஒவ்வொரு வேலனும் துதி ஆராதனை என்ற தலைப்பில் ஜாய் டிவி யூடியூப்பில் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. அதையும் பார்க்க மறவாதிருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷம் வருங்கள் நிகழ்ச்சி வருகிறது. அதையும் பார்க்க மறவாதிருங்கள். தொடர்ந்து இந்த டிவி ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் புது புது கிறிஸ்தவ சேனல்களில் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, சீக்கிரமாக அதிசய கல்வாரி சேனல் ஆண்டவர் உருவாக்க வேண்டும். ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரு, ஜெபிச்சுட்டு வர்றோம். இப்போ இந்த டிவி ஊழிய ஆரம்பிக்க சொல்லி ஆண்டவர் 2012 நினைக்கிறேன் ஆண்டவர் ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை போட்டார், ஒரு விதையை போட்டார். டிவி ஊழியம் உலகெங்கிலும் சுவிசேஷ ஊழியம் நீ செய்யணும் டிவி மூலம் அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், தனி ஜபம், குடும்ப ஜபம், குழுவாக சேர்ந்து ஜபிச்சுக்கிட்டே வந்தோம். 12 இருந்து ஜபிச்சுக்கிட்டே வந்தோம். 16 அதை செப்டம்பர் மாதம் ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் தொடர்ந்து ஜபித்தோம். அதே போல் அதை அதிசய கல்வாரி சேனல் வர வேண்டும் என்று வருடக்கணக்காக ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் அது ஏற்ற வேலை நிச்சயம் என்ன செய்வார், விளங்க பண்ணுவார். கிராமங்கள்லாம் இந்த டிவி தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு யூடியூப் யூஸ் பண்ண தெரியாது. பட்டி கிராமங்கள்லாம் அந்த டிவி கிரியேட் செய்து நிறைய கிராமத்தெல்லாம் ஃபோன் வரும். படிக்க மாட்டாங்க, வயலுக்கு போவாங்க, தோட்ட வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது புரோஜனமாக இருக்குது. இயேசு கிராமங்களோடு சுற்றி திரிந்தாலும் பார்க்குறோம். நம்ம எல்லா கிராமங்களுக்கு இது இந்தியாவில் 7 லட்சம் கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 7 லட்சம் கிராமங்கள் நம்ம போக முடியாது இல்லையா? ஆனால் டிவி போயிடும். ஆகவே இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக டிவி மூலம் தேவ செய்தி போகும்படியே சுவிசேஷம் போகும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஸ்தாபிப்பார். தேவனுடைய ராஜ்யம் இருதயத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, ஏன்னா மனுஷனும் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறதே அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே நன்றி. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போட்டோம். அல்லேலூயா, ரகாதீக அந்த தேவ செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. ஓ ராபா லாபா ராபா, கேட்குற ஒவ்வொருவரு மேலேயும் அக்னி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, தடைகள் நீங்குவதாக, கேட்ட சத்தியம் அவர்களை விடுதலை பண்ணுவதாக, மாபெரும் காரியங்கள் நடப்பதாக. கொர்நேலி வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அங்கே இருந்த எல்லாரையும் பரிசுத்தாவினால் நிரப்புறது போல் இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க, கிருபினால் நிரப்புங்க, சத்தியத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, ரெட்டிப்பா நன்மையினால் நிரப்புங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். செய்தியுடைய தலைப்பு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதுதான் தலைப்பு.
பாருங்க, ஆண்டவர் ஆச்சரியமானவர். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் என்று ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்குது இல்லையா? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அறிவான சகோதரியை, நீங்கள் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நீங்கள் படிக்காதவங்களா கூட இருக்கலாம், சரியான வேலை இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏழ்மையாக எல்லாருடைய பார்வையிலும் சிறியவர்களாக காணப்படலாம், ஒரு பேதையாக இருக்கலாம், உங்களை யாருமே மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், புழுதியிலிருந்து எடுத்து, அந்த புழுதியிலிருந்து எடுத்து, தூசியிலிருந்து எடுத்து, அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன பண்ணுறாராம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதே வசனத்தில் தான் போட்டிருக்கு, 1 சாமுவேல் 2:8 தான், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பார்த்தீங்களா? அவர்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். ஆண்டவர் பார்வையில் படித்தவன் படியாதவன்ற இல்லை, வாட்ச்மேன் வேலை அதிகாரி வேலைலாம் இல்லை, ஏழை பணக்காரன்ற இல்லை. அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு மறுபடி பிறந்த அனுபவமுள்ள தேவ ஆவியை பெற்ற எல்லாரையும் அவருடைய கண்கள் ஒரே மாதிரி தாங்க பார்க்குது. ஒரே மாதிரி தான் உங்களை என்னையும் ஆண்டவர் வெளிப்படுத்தின 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டபடி ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ராஜாவின் பிள்ளை இயேசு பெரிய ராஜாலாம், நம்ம குட்டி ராணிகள், குட்டி ராஜாக்கள் தான் இல்லையா? சொல்லுவாங்களா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் யூத ராஜ சிங்கம் இயேசு, அப்படியே பிள்ளைகளாக இருக்கிறோம். சிங்கம் எதுக்காவது பயப்படுமா? இன்றைக்கி பாருங்கள், எதை எடுத்தாலும் பயம். எனக்கு ஃபோனில் அநேகர் எனக்கு பயமாக இருக்குமா இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் தேவையில்லாமல் பயப்படுறீங்க? தேவன் பயந்த ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் தெளிந்த புத்தி அன்புமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று நான் அவர்களுக்கு சொல்லுவதுண்டு. பயப்படாத என்று 365 முறை பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். ஆகவே ஆண்டவர் பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். பயம் வேதனை உள்ளது, ஆகவே பயப்படாதீங்கிறாரு. யோபுல எழுதப்பட்டபடி நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்கிறார். நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், பலமுள்ளவர்களாய் காணப்படணும். வாயினால் நல்ல விசுவாச அறிக்கையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், வேத வசனங்களை. என்னை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? பிரபுக்களோடு அமர பண்ண போகிறார். அது இல்லை இது இல்லை, வாயை திறந்துட்டா பாருங்க அநேக விசுவாசிகள் அது இல்லை இது இல்லை. நான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், நான் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்திருக்கேன், படிப்பறிவில் எங்கள் அம்மா என்னை படிக்க வைக்கலை, எனக்கு படிப்பு வரலை. ஒன்று சொல்லட்டுமா? படிப்பே இல்லாத, ஸ்கூலுக்கே போகாத பேதுரு அப்போஸ்தலன் முத அவனை கொண்டு தான் ஆதி திருச்சபையை ஸ்தாபித்தார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பவுல் அதிகமாக படித்தவன், ஆனால் இந்த பேதுரு படிப்பே அறிவு இல்லாதவன். அதனால தான் அப்போஸ்தலர் 5 நினைக்கிறேன், 5 அதிகாரம் 4 அதிகாரத்தில் அநேகர் பரிசேயர் சதுசேயர்கள் நியாய சாஸ்திரி அவரெல்லாம் நல்லா படித்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, இவர் பேதுரு யோவானை பார்த்து சொல்கிறாங்க, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனால் தேவனோடு இருக்கிறவங்க என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவரோடு சஞ்சரிப்பதற்கு, ஆண்டவரோடு இணைந்து அவரை பின்பற்றுவதற்கு, அவர் வழியில் நடப்பதற்கு படிப்பு முக்கியம் இல்லை. அநேகர் படிப்பு தானே, நான் நல்லா படிக்கலை, எனக்கு பெரிய வேலை ஒன்றும் இல்லை, சாதாரண வாட்ச்மேன் வேலை தான், நான் சாதாரண இந்த வேலை தான், கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் தூக்குறேன், துடைக்கிறேன், இப்படிலாம் ஃபோன் வரும். இதில் வேலை தாங்க. அல்லேலூயா. எளிமையாக இருக்கலாம், சிறியவனாக இருக்கலாம், எல்லாரும் ஓரங்கட்டி இருக்கலாம், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களைத்தான் ஆண்டவர் பிரபுக்களோடே அமர பண்ண போகிறார். அதுபோல் அது மாத்திரமல்ல, பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனம் இங்கே நம்மளை பிரபுக்களோட, தலைவர்களோட, அதிகாரிகளோட உட்கார பண்ணுறது மாத்திரமில்லை, பெரிய செல்வந்தர்களோட உட்கார பண்ணுறது மாத்திரமில்லை,
மகிமையான சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்ய மகிமையில் அந்த சிங்காசனம் ஒருவரும் கையினால் கட்டப்படாத ஒரு வீடு ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறாரு. கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எப்போ நம்ம ஆத்மாவை அங்கே கூப்பிட்றாரோ அதுக்குள்ளே கட்டி முடிச்சிருவார். ஒரு வீடு கட்டினவன் தான் என்ன செய்யணும்? வந்து அதை பிரதிஷ்டை பண்ணணும், திறப்பு விழா வைக்கணும் இல்லையா? ஆண்டவர் நமக்காக ஒரு வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. பிறந்த நாள் முதல் கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆதி முதற்கொண்டே கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. மகிமையான ஒரு சிங்காசனத்தில் அமர வைக்க போறாரு. ஏசு சீக்கிரம் வரப்போறாரு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அவர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருந்து நம்ம என்ன செய்கிறோம்? சில வேதனைகளை அனுபவிக்கிறோம், சில கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த கஷ்டம் வந்து எப்படி முடியும்னா பெரிய ஆசீர்வாதமாக, பெரிய நன்மையாக முடியும். சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுக்கிறார். எலிவனை குப்பையிலிருந்து தூக்குன்னு தூக்குறாரு. அல்லேலூயா. ரகஷபலபர குப்பையில் கிடந்தோம், பாவத்தில் மரித்து போயிருந்தோம். ஒவ்வொருவரும் நம்மளை உயிர்ப்பித்தார். ஜீவ ரத்தம் கொண்டு நம்மளை மீட்டுட்டார். அல்லேலூயா. ரகதிகபல நம்ம செல்லிடெல்லாம் அவர் கூட வருகிறார். அங்கே நம்ம பார்க்குறோம், அதிலேயே எழுதப்பட்டிருக்குது, பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், பூச்சக்கரத்தை என்ன செஞ்சார்? மேலே வைத்தார் என்று பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் கர்த்தரை புகழுகிற பாட்டாக அது இருக்கிறது. நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன், நான் எளியவளாக இருந்தேன், குப்பையில் கிடந்தேன். அவள் சொல்லுகிறாள், பெண்ணினாள் அவளை சிறுமைப்படுத்தினாள், எளியவளாக மாற்றினாள். எல்கானா அவளை சந்தோஷமாக வச்சுருந்தான். இந்த 10 குமாரரை பாக்கி பெண்ணினாளுக்கு 10 குமாரர் 10 பிள்ளைன்னு தெரியுது. இவர்களை பார்க்கல, நீ எனக்கு அதிகமல்லவா, அதிகமாக நேசிக்கிறேன்னு 2 மடங்கு கொடுக்குறான் எல்லாவற்றிலும். பெண்ணினாளுக்கு ஒரு சிலைனா இவளுக்கு 2 சிலையாக இருக்கும். ஒரு நகைனா அவளுக்கு 2 நகையாக இருக்கும். இவ பேருக்கு ஒரு வீடு வாங்கினா அவளுக்கு 2 வீடு வாங்கியிருப்பான். இப்படியாக எல்லாவற்றிலும் அவளுக்கு 2 மடங்கு கொடுத்தான். ஆனாலும் அவளுக்கு திருப்தி இல்லை. பெண்ணினாள் இவளை மனமடிவாக்கினாள், சிறுமப்படுத்தினாள். நீ போ, நீ ஏழை, எல்கானா பெரிய கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரன் ஒய்ஃபு, உனக்கு குழந்தைகள் இல்லை, வாரிசு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவளை மிகவும் எளியவளாக்கினாள், சிறுமப்படுத்தினாள், மன கிளேசப்படுத்தினாள். வாழ்வு அவளுக்கு கசந்து போச்சு. ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுக்கிறா பார்த்தீங்களா? அந்த தீர்மானம் நீங்களானு எடுக்கணும். விடுதலை கிடைக்கிற நேரம் அந்த தீர்மானம் நமக்கு எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். நம்ம பல முறை பாரம் இல்லாமல் ஜெபம் பண்ணுவோம். ஒரு பெரிய பாறை வருது பார்த்தீங்களா? அழுகியும் கண்ணீரும் ஆண்டவர் கிரியை செய்கிற நேரம் அந்த நேரம் தான். ஆனால் எத்தனையோ முறை தேவாலயத்துக்கு போயிருக்கிறார் எல்கானா கூட. அப்பெல்லாம் அவள் அழுகலை, பண்டிகை தோறும் போகிறா. ஆனால் அவளுக்கு அப்பெல்லாம் ஒரு பாறை வரல. இந்த பெண்ணினாள் ஒவ்வொரு முறையும் துன்பப்படுத்துகிறா பாருங்க. டெய்லி அவளால் தாங்க முடியல. ஒரு முறை தேவாலயத்தில் என்ன பண்ணிட்டா? பேசாமல் உட்காந்துட்டா பாருங்க. சாப்பிடல, ஒன்றும் செய்யலை. ஒரு பண்டிகை, ஒரு விசேஷம்னா என்னென்ன விருந்தெல்லாம் வைப்பாங்க. பெரிய பணக்கார வீட்லலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸுக்கு எல்லாமே இருக்கும். அநேகரை கூப்பிட்டு விருந்து போடுவாங்க. நான்வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜு, வெஜிடேரியனுக்கு வெஜ்ஜுன்னு சகல ஸ்வீட்டுகளும் சகல கார பலகாரங்களும் அன்றைக்கி தான் இருக்கும். ஆனால் ஒரு பண்டிகை என்பது அதுதான். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் அவளால் சந்தோஷமாகவே இருக்க முடியல. எல்லோரும் ஹேப்பியாக இருக்காங்க. பெண்ணினால் ரொம்ப 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 ஹேப்பியாக இருக்கா. ஆனால் இவளோ சாப்பிடாம வைக்காமல் என்ன செய்கிறாள்? அழுகிறாள். ஒரு பொருத்தனையோடு அழுகிறாள். ஆண்டவரே, ஒரு குழந்தை இல்லாதனால இந்த பெண்ணினால் என்னைய சக்களித்தாள், இவ்வளவு என்னைய சிரமப்படுத்திட்டாளே ஆண்டவரே, எனக்கு நீர் குழந்தை கொடுக்க முடியும், இனிமேல் விட மாட்டேன். என் கணவர் என் மேலே அன்பாக தான் இருக்கார். அவர் எதனாலும் எனக்கு 2 மடங்கு கொடுக்குறாரு. புருஷமார்களே உங்கள் மனைவி மீது அன்பு கூறுகள் என்றபடி அவர் நல்லா அன்பு வச்சிருக்கிறாரு. நிறைய கணவன்மார்கள் மனைவிட்ட அன்பு கூறுவதே இல்லை. இங்கே யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவிட்ட நீங்கள் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, என்கிட்ட புகார் பண்ணுவாங்க, அம்மா இவன் எனக்கு கீழ்ப்படுகிறாளான்னு கேளுங்க அப்படிம்பாங்க. புருஷன்மார்களுக்கு மனைவி கீழ்ப்படியணும். நான் சொல்வேன், நீங்கள் அன்பு கூர்ந்தாட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிந்துருவாங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு தலைவன் யாரு? கணவன் தான்.
அந்த தலைவனுக்கு தலைவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஒரு தலைவர், ஒரு குடும்ப தலைவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த அவருடைய வழியில் நடந்தால் கண்டிப்பாக மனைவியை திட்டமாட்டாங்க. மனைவி ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது. புருஷன் கொடுக்கறதுல மிச்சம் பார்க்கணும். ஆண்டவருக்காக செலவழிக்கணும், குடும்பத்துக்கு செலவழிக்கணும், மிச்சம் எடுக்கணும். ஆடம்பர கண்ணின் இச்சைப்படி போயிடக்கூடாது. அநேகர் அந்த புடவை வாங்க, இந்த புடவை வாங்க. இப்போ வீடு தேடி சேலையெல்லாம் என்ன பண்ணுறாங்க? டிவிக்கு நாங்கள் நடத்துகிற பிரேயரில் ஒரு அம்மா வந்து டிவி கொடுக்கும். என்ன ஆக போதோ தெரியாது. நான் சொல்லுவேன், கொடுக்காதீங்க, அடுத்து பிரேயருக்கே வரமாட்டாங்கன்னு சொல்லுவது உண்டு. பெண்களுக்கு சேல் ஆசை, நகை ஆசை. ஆசை தான் எல்லாத்தையுமே வேறு. பாருங்க, இந்த அன்னாள் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறாள். அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-10 வரையும் அவ புகழ்ந்து பாடுகிறதுல ஒரு வசனம் தான், அந்த 8வது வசனம் தான். அவர் சிறியவனை புலியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். அப்படியே புகழ்ந்து பாடுறார், துதிக்கிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். அந்த 10வது வசனம் வரை அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமப்படுத்தப்படுறீங்களா? ரொம்ப ஏழ்மையில் இருக்கீங்களா? அடிப்படை வசதி கூட இல்லையா? வருஷம் பூரா நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்களா? ஒரு சகோதரி டிவியை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடித்தாங்க. அம்மா, எனக்கு வயசு நிறைய ஆயிடுச்சுமா. அவங்க சொல்கிற பார்த்தா 80 வயசு இருக்கும் போல தெரியுது. ரொம்ப எனக்கு வயசாகிடுச்சு. நான் வயசை கேட்கல. எனக்கு என் பேரன் காலேஜ் படிக்கிறாம்மா. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு குறைஞ்சது 70 வயசாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை வயசுன்னு தெரியல. நான் ரொம்ப முதிர் வயதாக இருக்கேன்னு சொன்னாங்க. நான் கேட்கல வயசை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரை நான் சிரமப்படுத்தப்படுறேம்மா, வாடகை வீட்டிலையே இருக்கேம்மா. எத்தனை வாடகை வீடுனே மாற்ற சொல்கிறீங்கம்மா. என் காலத்தில் ஆண்டவர் ஒரு சொந்த வீடு கொடுக்க மாட்டாரா? நான் வாடகை வீடுங்கிற சிறுமையில் இருக்கிறேனே, எளியவளாக இருக்கிறேனே, பிள்ளைகள் கடன் பட்டாங்களேம்மா, என்னம்மா நான் செய்கிறது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ஆகவே அந்த சிறுமையை ஆண்டவர் மாற்றுவார். பணத்தில் ரொம்ப குறைவு, சம்பாத்திய குறைவு, அந்த சிறுமையை ஆண்டவர் மாற்றுகிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெரிய ஐஸ்வர்யவனாக மாற்ற விரும்புகிறார். பிரபுக்களோடு உங்களை அமர பண்ண விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அண்ணால போல தாழ்த்த வேண்டும். ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அவள் தேவாலய தீர்மானம் கொடுத்தாலையும் விடமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவள் பொருத்தனையோடு அழுகிறார். நீங்கள் பொருத்தனையோடு அழுது பாருங்கள். அந்த பொருத்தனையை அவள் செலுத்துறா பாருங்க. பொருத்தனையை செலுத்துறா. இன்னைக்கு அநேகர் பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு பாவமாக போயிடுது. பைபிள் இருக்குது, பொருத்தனை பண்ணி செலுத்தாட்டினா அது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொருத்தனை பண்ணாமல் இருக்கக்கூடாது, பண்ணிட்டு அதை செலுத்தாமையும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீதிமொழிகள் 31 அதிகாரம் 1-2 சொல்லுகிறது, என் பொருத்தனையின் குமாரனே என்று லேமுவேலின் தாய் லேமுவேலை பார்த்து சொல்லுகிறார். லேமுவேலுக்காக அவள் பொருத்தனை பண்ணியிருக்கான்னு தெரியுது. அன்னாள் எப்படி ஒரு குழந்தைக்கு பொருத்தனை பண்ணினான், எப்தா ஒரு பொருத்தனை பண்ணினா. நீங்கள் சிரமப்படுத்தப்படுறீங்களா? ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன். ரொம்ப ஏழ்மையாக இருக்கீங்களா? ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு திராணிக்கு மேலாக பொருத்தனை பண்ண வேண்டாம். உங்கள் திராணிக்கு தகுந்ததாக பொருத்தனை பண்ணி அதை செலுத்துங்க. அல்லேலூயா. ரக்கஷபலவரவரிகா. உங்களை அப்போது பிரபுக்களோடே கர்த்தர் அமர பண்ணுவார். இவள் பொருத்தனை பண்ணி ஜெபிச்ச மாத்திரத்தில் இவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லையா? அழுது பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நிம்மதியாக இருக்கா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்லி உடனே ஏலி மூலம் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி ஆக கடவுது. அதே மாதிரியே எல்கானா அதுக்கப்புறம் அன்னாள் அறிந்தான், அவள் கன்சிவானால், அவள் ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தரிடத்தை கேட்டேன் என்று சாமுவேல் என்று வைக்கிறார். சாமுவேலின் பெயர், சாமுவேல் ஒரு தீர்க்க தரிசனமே இல்லாமல் இருந்துச்சு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள். முதல் தீர்க்க தரிசியாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏற்பாடு காலத்தில் சாமுவேலை ஏற்படுத்தினார். சாமுவேல் தான் முதல் பெயர்சபா வரையும் ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக இருக்கிறார். அவர்கிட்ட ராஜாக்கள் எல்லாம் வந்து எப்படி ஆளணும், என்ன செய்யணும், அந்த ஆலோசனை கேட்க வந்தாங்க, தீர்க்க தரிசனம் கேட்க வந்தாங்க. சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜாவாக மாற்றினார். ராஜ அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்தது. அடுத்து தாவீது மேலே அபிஷேகம் பண்ணுறாரு, ராஜ அபிஷேகம்.
சரிங்களா? சாமுவேலின் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தது. இந்த பொருத்தனை பண்ணப்பட்டு அழுகையோடு பெற்ற பிள்ளை தான் சாமுவேல். ஆலேலூயா, ஆலேலூயா. அவள் சாமுவேல் கிடைத்த உடனே அவள் என்ன சொல்கிறா? அவள் அப்போ தான் இந்த ஆண்டவரை வாழ்த்துறா, போற்றுறா, புகழ்றா. குதிரை வீரரை கடலில் அமைக்கினாரு. அந்த எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் மோசே மூலம் கொண்டு வந்தாரோ அந்த கொண்டு வந்த விதத்தை அவள் அப்படியே பாடலால் துதிக்கிறாள். எப்படி பார்வோனே அவன் சேனையும் என்ன ஆகிப்போச்சு, கடலில் விழுந்து ஆண்டவரே உருளை கழட்டி விட்டாரா, ரதத்தின் உருளையை ஆண்டவரே செஞ்சார். அப்படிதான் நமக்கு செய்வார். நம்மளை உயர்த்துவதற்கு ஆண்டவர் எப்படி வேணாலும் காரியங்கள் நடப்பிப்பார். சிறியவனை புழுதியிருந்து எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். இதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு 2-3 சீக்கிரமாக பார்ப்போம். மத்தேயு 10:42 இந்த 40 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிறியில் யாரை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க. சீசர்களுக்குள்ள ஒரு பெரிய தகராறு வந்தது, வாக்குவாதம், யார் பெரியவன். அப்போ ஆண்டவர் சொன்னார், சிறுபிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தி இந்த சிறுபிள்ளையை போல என்னை ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் உயர்ந்தவங்களாக இருக்க எண்ணினா சிறுபிள்ளை போல தாழ்த்துங்கள். உங்கள் மனது சிறுபிள்ளை போல தாழ்த்தப்படுகிறதா? உங்கள் இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தில் கர்த்தர் வாசம் செய்கிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார், வெளித்தோட்டத்தை பார்க்க மாட்டார். நீங்கள் உங்கள் இருதய அளவில் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது உங்களை ராஜாக்களோட பிரபுக்களோடு அமர பண்ணி என்ன செய்வார்? உயர்த்துவார். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 15:9 நான் அப்போஸ்தலர் எல்லாரையும் நான் சிறியவன் சொல்லி யார் சொல்கிறா? அப்போஸ்தலரே பெரிய அப்போஸ்தலர் பவுல் தான். ஆனால் அப்படியாக தன்னை தாழ்த்துகிறார் எல்லாருக்கும் முன்பாக, எல்லா விசுவாசிகளுக்கு முன்பாக, எல்லா திருச்சபைகளுக்கு முன்பாக, எல்லா தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, ஊழியர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அவர் தன்னை ஒரு சின்ன அப்போஸ்தலன் சொல்கிறார். அவர் மூலம் தான் நிறுவங்களாக எழுதப்பட்டது. ஊழியத்தில் தாழ்த்துங்க. கர்த்தர் கொடுத்த ஊழியம் கர்த்தருடையது, ஜனங்கள் கர்த்தருடையவர்கள். நமக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தம் இல்லை. ஊழியக்காரர் மூலம் எத்தனை அற்புதம் நடந்தாலும் அதெல்லாம் ஆண்டவருக்கு தான் மையமே. நம்ம ஒருவர் சிறுக வேண்டும், ஆண்டவர் பெருக வேண்டும். அப்போ ஊழியத்தில் நம்மளை நம்ம உயர வேண்டுமானால் நம்ம தாழ்மைப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாகவும் எல்லா விசுவாசிக்கு முன்பாக நம்மளை என்ன செய்யணும்? தாழ்ந்த இருதய உள்ளவர்களாக இருக்கும்போது ஊழியம் பெரிய ஊழியமாக ஆயிரக்கணக்கான வேற கர்த்தர் ரட்சித்து சபையில் என்ன செய்வார்? சேர்ப்பார். அதே போல் சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லையாம். 107 சங்கீதம் 41 எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தே போல் ஆக்குவாராம். நீங்கள் சிறுமை எளிமையாக இருக்கீங்களா? உங்கள் சந்ததியை மந்தே போல பெருக பண்ண போகிறார். உங்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ண போகிறார். நீதிமொழி 19:17 ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்குறான், அதை திரும்ப கொடுப்பார். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, உங்களை பணக்காராண்டவர் கண்டிப்பாக மாற்றி விடுவார். ஏனெனில் அவருக்கு தெரியும் ஏழ்மையாக இருந்தால் நம்ம கஷ்டப்படுவோம்னு அவருக்கு தெரியும். நீதிமொழி 10:15 ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும். நம்ம ஏழையாக இருந்தால் தேவைகள் நம்ம தேவை சந்திக்கப்படாமல் இருந்தால் அது நம்மளை கலங்க பண்ணும். ஆகவே ஆண்டவர் ஐஸ்வர்ய சமணர். ரோமர் 10:12 சொல்லுகிறது, அவர் தொழுது உள்ளதை யாவருக்கு அவர் ஐஸ்வர்ய சமணர். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரிய, உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யா மாற்ற போகிறார். செல்வந்தரோடு உட்கார பண்ண போகிறார், பிரபுக்களோடு உட்கார பண்ண போகிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை துதித்து பாடுங்கள். எப்படி அன்னாள் துதித்து பாடினால், அடுத்து உங்களையே தாழ்த்துங்கள். எல்லாருக்கும் முன்பாக தாழ்மையிலெல்லாம் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உயர்த்துவார். மூன்றாவதாக ஒரு 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 சிறு குழந்தையை போல நீங்கள் உங்கள் மனது மாறணும். பிறந்த பிள்ளை எப்படி அது கல்லடாது கவடாது, அதை ஆண்டவர் சொன்னார், புறாவை போல கவடற்றவளாயிருங்கன்னு சொன்னார். நம்ம உள்ளம் எல்லாருக்கும் முன்பாக எது மேட்டிமை நினைக்காதபடி, எதிர்த்து யாரையும் பேசி காயப்படுத்தாதபடி, நம்ம நல்லது செஞ்சு நம்மளை கெட்டதுன்னு சொன்னாங்களா கூட அதை தாழ்மையாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தூசிக்கப்பட்ட அந்த இடத்துல, நம்ம அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைப்பார். கடைசியாக பார்க்குறோம் 21 லூக்கா 2 வாசித்தா, அங்கே ஒரு ஏழை விதவை தேவனுடைய ஆலயத்தில் 2 காசை போட்டான்னு பார்க்குறோம். கொடுப்பதில் நம்ம உற்சாகமாக தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டது போல் நீங்களும் நானும் அலையலோயா ராகாதிகா பாபா கர்த்தருக்கு கணக்கில்லாமல் நம்ம கொஞ்சத்துலேருந்து கொடுக்கும்போது நம்மளை பிரபுக்களோடு அமர பண்ணுவார். பாருங்கள், ஆண்டவர் அந்த சபையில் ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருக்கணும். அங்கே இவளை பெருமைப்படுத்தி பேசுகிறார்.
அப்போ உங்களை என்னையும் ஆண்டவர் புகழ்ச்சி கிருத்தியமாக வைக்க வேண்டுமானால், நம்மளை அவர் பெருமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நம்ம மூலம் உயர்த்த வேண்டுமானால் நாம் என்ன செய்வோம்? காணிக்கையில் இதில் கிழிஞ்ச தாளெல்லாம் போடாதீங்க, கிழிஞ்ச ரூபாயெல்லாம் போடாதீங்க. அது உங்களுக்கு தான் சாபம். கிழிஞ்ச என்ன செய்யுது, நான் அவன் அப்படி கொடுத்துட்டா நான் அப்படி போட்டேன்னு சொல்லாதீங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்கும்போதே பார்த்து, ஐயா கிழிஞ்சிருக்கா வேறு கொடுனா கொடுத்துட்டு போயிடுவான். ஆகவே நீங்கள் கரெக்டாக மனுஷரை பிரியப்படுத்தும்படி ஆண்டவரை அவமானப்படுத்தாதிருங்கள். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அலே லோயா ராகா தி காலாபா ஓ ராபா. சிறியவன் ஆமேன் மறக்கப்படுவதில்லை, எளியவன் மறக்கப்படுவதில்லை. சிறியவனை புலிதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். ஆலே லோயா ராகா தீகா பாபா லபராபோ. தேங்க்யூ ஜீசா. யார் யார் சிரமப்படுறாங்களோ, எளிமையாக இருக்காங்களோ, இப்பொழுது ஒரு உயர்வு வருவதாக, இயேசு நாமத்தில் வருவதாக. ஆலே லோயா. உண்மையாய் தாழ்மையுள்ள இருதயம் ஒருவருக்கு உண்டாவதாக. அலே லோயா ராகா தீகா. சிறுபிளை போல ஒவ்வொருவரும் தாழ்த்த இதை பார்க்குற ஒவ்வொருடைய பேரையும் கர்த்தர் பெருமைப்படுத்தி உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். அப்பா ரேகா தீகலாரிக. படிக்கலேன்னு நினைக்கலாம், படிப்பு ஒரு மனிதனை உயர்த்தாது. ஆமேன் ஆண்டவரே, உடைய கிருபை உயர்த்தும், வாழ வைக்கும், மேன்மைப்படுத்தும். ஆலே லோயா ரேகா தீகலாபார. உங்களுடைய இரக்கம் வெறியது. ஆலே லோயா ரூதா லாராபா ஷபலபரபா. ஓ கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருகிறது. ஆலே லோயா. முடங்கி போன அந்த கால்களை, எலும்பு தேய்மானத்தை கர்த்தர் இப்போது எடுத்து போடுகிறார். உன்னை தூக்கி நிறுத்துகிறார். உன் கால்களை உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி வர பண்ணுகிறேன். ஆலே லோயா ராக்கா தீகாலாராபா. ஐயோ வருஷமூரா நான் ஏழ்மையாக இருக்கனே, 3 தலைமுறையாக ஏழ்மையாக இருக்கேன்னு பார்க்குறீங்க. கர்த்தர் உங்கள் தலைமுறையில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஓ காற்றும்ல மழையும் இல்லை, ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீர்னால் நிரப்பப்பட போகுது. ஆலே லோயா. வீட்டில் ஒரு போதுமான பொருட்களில் அலை லோயா. எல்லார் வீட்லேயும் அந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குது, கட்டில் இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என்கிட்ட ஒன்றுமில்லே நினைக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ அறிவினாலே அறைகளில் அருமை இனிமையான பொருட்கள் நிறைந்திருக்கும். ஓ வீட பொருட்களினால கர்த்தர் நிரப்புறேன்னு சொல்றார். ஆசீர்வதி இயேசு நாமத்தை பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9434393050. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.